நமக்கு பயந்த ஒன்று அந்த வாழையானவன் இன்னும் வரவில்லை. கூத்து வைக்கணும் இந்த மாதிரி கூத்து தான் ஆட சொன்னாங்களா எங்களுக்கு அப்படியே வேலை ஆரம்பிக்கும் நாங்க மேலடி கொண்டு எல்லாம் இது இதுன்ற புத்தங்காடு மூட்டு மேல நீயா நானா பார்க்க வேண்டும். அடுத்த 6 அப்படியா? அதனால் ஒரு வேலை வாழிய நினைத்து சுற்றிலும் வாழ்ந்து போட்டு என்ன ஆகுது? சரி இந்த தாத்தாயா இல்லை மாலை வழிகொன்று பொறுக்க முடியவில்லையே. எத்தனையோ மேற்மலையெல்லாம் ஆடி எழுந்தனை வீர கரத்தினால் எத்தனையோ வீரர்களால் கொண்டு குவித்தேனே. கரத்தில் இருக்கும் வஜ்ராயுதமோ அந்த திருமால் சக்கராயுதமோ இருக்கக்கூடிய அந்த சிவசங்கரன் இருக்கின்ற
இருக்கின்றாரே, சிவபெருமான் இருக்கின்றாரே, அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய சூலாயுதமாக இருக்குமா? நான் எப்படிப்பட்டவன்? எய்தாலும் தீண்டாலும் அந்த சிவனையே பூஜிக்கக்கூடியவன். தன்னுடைய பக்தன் என்று மறந்து இந்த வாலியின் மீது ஏன் அப்பேற்பட்ட சூலாயத்தை ஏக போகிறார்? இல்லை, இது பரமனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய சூலாயுதமும் அல்ல. ஒரு சமயம் அந்த முருகப்பெருமானுடைய கரத்தில் இருக்கின்றது வேலாயுதம். அந்த வேலாயுதமாக இருக்குமா? அது எப்பேற்பட்ட வேலாயுதம்? ஒரு சமயத்தில் சூரபதமன், தாரிகாசுரன், சிங்கமுகன், பானுகோபன், தலான், தலவன், வீரன், கண்டன், காரிக்கோடன், நிகும்பன் இது போன்ற அரக்கர்களை கொல்லுவதற்கென்று அந்த வேலை, தாய் கொடுத்த வேலை, அந்த சூரபதம் எல்லாம் கொன்று குவித்த வேலாயுதமாச்சு. அந்த முருகனுக்கு நான் எந்த ஒரு தீங்கும் நினைத்தது இல்லை என் கனவிலும். அவர் என் மீது என்ன வேலாய்த்து விடுவதற்கு என்ன காரணம் இருக்கு? இல்லை, முருகப்பெருமானுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதமும் அல்ல. ஒரு சமயம் என் தந்தையின் கரத்தில் இருக்கின்றதே வஜ்ராயுதம். அது எப்பேற்பட்ட வஜ்ராயுதம்? ததுசிய முனிவருடைய முதுகெலும்பு செய்யப்பட்ட வஜ்ராயுதம். 33 கோடி தேவனுக்கு தலைவராக இருக்கின்றாயே தேவேந்திரா, இப்பேற்பட்ட இந்த வஜ்ராயுதங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் என்று மும்மூர்த்திகளும் தேவர்களும் அனைவரும் சேர்த்து ஒப்படைத்தார்களே. அந்த வஜ்ராயுதத்தை எத்தனையோ அரக்கர்கள், எத்தனையோ அமரர்கள், எத்தனையோ மேர்மலையோ கொன்று குவித்து தவிடு பொடியாக்கியது அந்த வஜ்ராயுதம். என்னுடைய தந்தை தன்னுடைய மகன் என்று மறந்து அப்பேற்பட்ட வஜ்ராயுதத்தை என் மீது ஏகுவதற்கு என்ன காரணம்? இல்லை, என் தந்தையின் கரத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதமும் அல்ல. ஒரு சமயத்தில் அந்த திருமாலின் கரத்தில் இருக்கின்றது சக்கராயுதம். அந்த சக்கராயுதமாக இருக்குமா? அது எப்பேற்பட்ட சக்கராயுதம்? என் போன்ற பக்தர்களை கண்டு, சிவபக்தர்களை கண்டு பணிந்து விட்டவெல்லாம் செல்லும், பணிந்து எந்த நாடு எந்த நாவி போனூரியே எந்த நாவி போனூரியே அப்போ ஓடுருவி பாயுரியே எந்த நாவி போனூரியே எந்த நாவி போகுதியே அப்போ ஓடுருவி பாயுதியே எந்த நாவி போகுதியே முன் செய்த தீவினையோ இது மூவர்கள் சோதனையோ முன் செய்த தீவினையோ எந்த நாவி போகுதியே அப்போ ஓடுருவி பாயுதியே எந்த நாவி போகுதியே யாருடைய வாழமாக இருக்கு? பெருமை எனை சேர மறுமை வழி தீர பெருமை எனை சேர மறுமை வழி தீர வழி ஒன்று செய்வாய் கண்ணா கண்ணா வழி ஒன்று செய்வாய் கண்ணா உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறவாமல் நின்னருள் செய்வாய் கண்ணா கண்ணா நின்னருள் செய்வாய் கண்ணா ஐயோ
மந்திரத்தை முற்று உண்மைதான் உலகிற்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே செம்மை சேர் நாமம் தன்னை கண்டியே கண்டியே பார்த்து என்னை ஏகிவிட்டு எங்கே ஓடி ஒளிந்து விட்டாய். சூரிய ஒளித்து மண்ணே எங்கே இருக்கின்றாய் ராமா? இதுக்கு அந்த ராமா எதற்காக இப்பேற்பட்ட காரியத்தை செய்தாய் ராமா? எதற்காக இப்பேற்பட்ட காரியத்தை? உனக்கும் எனக்கும் முன்பின் விரோதம் இருக்கின்றதா? இல்லை நீ எனக்கு பங்காளியா? இல்லை பகையாளியா? எதற்காக இப்பேற்பட்ட காரியத்தை செய்தாய் ராமா? ஏன் இப்பேற்பட்ட காரியத்தை செய்தாய்? என்ன செய்வாய்? தன் மகன் பரதன் 14 வருடம் நாடாள வேண்டும், ராமன் காடு போக வேண்டும் என்ற சிற்றனின் வார்த்தையை கேட்டு நீ புறப்பட்டு வந்தாயே கானகம். இது உலகமெல்லாம் புண்ணிய துறைகளாடி புண்ணிய துறைகளாடி அன்றோ சித்தனின் வார்த்தையை கேட்டு கானகம் வந்தவர் நற்காரியத்தை செய்தாய், துர்காரியத்தை செய்தாய். தம்பி பரதனுக்கு மலைவனத்திலே வந்து, அதாவது கானகத்தில் வந்து ஜனாய்க்கு ஒரு கருமத்தை செய்தார். மலைவனத்திலே வந்து மாலைக்கு ஒரு கருமத்தை செய்தார். நீ தர்மத்தைத்தான் செய்ய வந்தவன் என்று எல்லோரும் போற்றி புகழ்வார்கள். ஆனால் அனைத்தையும் கருமத்தைத்தான் என்ன செய்வாய்? நீரளவே ஆகுமாம் நீராமல், நூலளவே ஆகுமாம் நவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம் எழுதப்படி குலத்திற்கே பெற்று ஆமா வாழை. இப்படித்தான் உன்னுடைய தந்தை ஒருவனை மறைந்திருந்து பாரத்தை ஏகினார். தலபத்தா முனிவர் குருபுத்திரன் என்பவன், அவருடைய மகன் தாய் கண் பார்வை இழந்தவர்கள் தாய் தந்தையை
காவலில் கட்டி எங்கே காத்தியாத்திரம் போக வேண்டும் வார்த்தையை கேட்டு வருகின்றார். அந்த நேரத்தில் கானகமனம் பொருட்டு உன்னுடைய தந்தை யானைகளை வேட்டையாட வேண்டும் புறப்படும் சமயத்திலே பாரதியை, அதாவது வீரர்கள் எல்லோரும் முன்னோக்கி விடுவார்கள். பாரதிய தந்தை மட்டும் பின்னோக்கி குறிபார்த்து விடுவார். எதிரிகளை அழிந்து விடுவார்கள். ஓடி வந்தானே யானைகளை பின்னோக்கி பார்த்து விட்டால் எல்லா யானையும் அடிபட்ட யானை, இறந்த யானை எல்லோரும் ஒழிந்துவிட்டது. ஓடி யானை ஓடியது. இந்த நேரத்தில் மீண்டும் இந்த அருவிக்கு யானை இந்த நீரோடு ஜலத்தை அருந்தோ மறந்துவிட்டே கொள்ள வேண்டும் என்று வைராக்கியமே மறந்தால் மறந்தே முடியாது. அந்த நேரத்தில் குருபுத்திரர் தலமர்த்தா முனிவரையும் தன்னுடைய தாயும் தூக்கி தோல் மீது சுமந்து வரும் நேரத்தில், மகனே குருபுத்திரா, எனக்கு நானும் அதிகமாகிவிட்டது, ஜலம் கொண்டோடா தண்ணீர் கொண்டோடா. தாய் தந்தைகளை தோல் மீது இருந்த காவடியை இறக்கி கீழே வைத்தால் மிருகங்கள் அடித்து கொண்டு விடுமோ என்று மரக்கிளையில் சிக்க வைத்து சென்றார். நீரோடிக்கு ஜலத்தை அள்ளினார். ஜலத்தை அள்ளும் சமயத்திலே அந்த ஜலமாகப்பட்டது தந்தை மறைந்திருந்தாரே தசரதன் யானையால் வந்து ஜலம் அருந்துகிறது என்று நினைத்து மறைந்திருந்தபடியே பின்புறமாகவே வானத்தை அறியா சிவன் மார்பை தைத்தது. அம்மா, அப்பா, ஐயோ சென்றன. இதே பார்த்தார்கள் தாய் தந்தைகள். அந்த மகனே குருமித்ரா, தண்ணி கொண்டு வாடா, என் உயிர் என்னை விட்டு போயிடு, என் உடல் விட்டு போயிடு. அங்கே உயிருக்கு அவர்கள் தாய் தந்தைகள் போராடுகிறார்கள். உன் தந்தையின் வானம் பட்டு இந்த சிறுவன் குருபுத்திரன் போராடுகிறான். என்ன செய்வது? அந்த நேரத்தில் உன்னுடைய தந்தை தசரதன் சுற்றுமுட்டு பார்த்தான். ஐயோ, யானையை கொள்வதற்கு மறைந்திருந்தபடியே பின்னோக்கி பாவத்தில் அறியாத உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்து மேல் நோக்கி பார்த்தவுடைய தாய் தந்தை அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றனர். ஐயா, தாய் தந்தை சென்று, ஐயா, நான் அயோத்திக்கு இறைவன், என்னுடைய பெயரோ தசரத சக்கரவர்த்தி, உன் மகன் மீது நான் யார் என்று வானத்தை ஏகிவிட்டேன். அடப்பாவி தசரதா, நீ யாரால் இருந்தால் இருக்கின்ற இந்த 50 காலத்திலே வயதான காலத்திலே கண்பார் விழுந்த காலத்தை என்னுடைய மகன் எனக்கு எல்லும் இறங்கும் தானம் செய்வதற்கு காத்திருந்தாரே, கொண்டு விட்டேன் பாவி என்று புத்திர சோகத்தாலேயே அவன் உயிரை விடுகிறான். அதே தசரதா, நான் எப்படி புத்திர சோகத்தால் அதே போன்று நீ புத்திர சோகத்தாலே கொடுத்த சாபம் அப்படியே சித்தனின் வார்த்தையை கேட்டு காரணம் என்னுடைய தந்தை சிம்மாசனத்திலே அப்படியே காய்ந்த உயிரை விட்டார். என்ன செய்வாய்? நீ அஞ்ஞான விளைவை முடிவு கொண்டிருக்கிறார். இப்பொழுது பார், என்னுடைய விஞ்ஞான மொழியை கருதி நீ யார், நாம் யார் என்று சொல்ல நீ ஏன் சொல்வாய்? எங்கு சுற்றி பார்த்தாலும் ஒரே ஒளிமயமாகவே இருக்கின்றது. மயமும் மரமும் காத்து மரதன் முன் தோன்றினாயே அப்பா, இவை நான் காத்து
எந்த கர்ப்பத்தை தழுவி நின்றாலும் நீ ஆண்டவன் சந்து சக்கர கோபத்துக்கு ஒரு காட்சியளிக்கக்கூடிய கடவுளே இறைவா, நான் அஞ்ஞானத்தில் இருந்த நெய்யாக எனக்கு கொஞ்சம் நெய்யான ஒளியிலே இது தந்தி சக்கர கோபத்தோடு இறைவா கண்டு நான் மறித்த பிறகு இதை பார்த்தாயா, யாருக்குமே கிடைக்காத ஒரு புண்ணிய மரணம். எத்தனையோ புண்ணியம் செய்தார்கள், அவர்களுக்கு இந்த புண்ணிய மரணம் கிடைக்கவில்லை. நான் எவ்வளவோ பாவத்தை செய்திருக்கின்றேன், எனக்கு இந்த புண்ணிய மரணம் கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது மட்டுமல்ல, நான் ஏது அம்பை நான் எடுத்து விடுகிறேன். இன்னும் சில காலம் உயிர் வாழலாமே. அண்டவா, ஒரு குரலுக்கு அடிப்பட்ட அதையே குத்தி 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 பெரிதான காயமாக. ஆகவே இப்படி ஒரு ஈனச் செயலை என்னுடைய இன பரம்பரைக்கு 5 அறிவு படைத்த தந்திகளுக்கு நான் தேடி கொடுப்பதற்கு விரும்பவில்லை இறைவா, விரும்பவில்லை. ஆனால் உன் பானம் தத்து உன்னுடைய பானம் தைத்து நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், சொர்க்கம் சேர வேண்டும். அதே போன்று ஆண்டவா, நான் மரித்தது போல் எனக்கு சொர்க்கத்தினை கொடுப்பது போகிறார் ஞானத்திற்கு இதோ இருந்திருக்கிறாரே எள்ளுசாமி ஐயா அவர்கள் அண்ணார் அவர்களுக்கு வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த வல்லபுத்தூர் கிராமத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து மனைவி பிள்ளைகளோடு இருந்து நல்ல பேரும் புகையும் பெற்றவர்களாக இருந்தாலும், அவர் பாவ ஜீவத்தில் ஈடுபட்டவராக இருந்தாலும், அவருக்கு ஆண்டவராக இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய நீங்கள் மன்னித்து சாலோக சாரூக சாமீக சாரீச்சம் சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அவர்தான் அவருக்கு. அது மட்டுமல்ல, அவர் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் இன்னும் பங்கு முன்னாடி எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று உங்களோடு புன்னகையோடு நான் விடைபெற்று செல்கின்றேன். கண்ணே